இப்போதுதான் திராவிட இயக்கம் தன்னுடைய ஒரு முகத்தை காட்டுவதற்கு தயாராகி இருக்கிறது. அதற்குள்ளாகவே சீமானுக்கு பதட்டம் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் முதலில் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக புறப்பட்ட போது சில 100 பேர் வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டம் உண்மையிலேயே சீமானுக்கு ஒரு பெரிய துணிச்சலை தந்து விட்டது. இவர்கள் இவ்வளவு பேர் தான் வந்து நமக்கு எதிர்ப்பை தருவார்கள், நாம் எதிர்ப்பை பெரிய அளவில் சந்திக்க போவதில்லை என்கிற அந்த மனநிலையோடு தான் இன்னும் கூடுதலாக பேச துவங்கினார். பெரியார் குறித்தும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறித்தும் சரி. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 10,000 பேர் திரண்டிருக்கிறார்கள். இந்த 10,000 பேர் கூட ஒட்டுமொத்த மனநிலையில் இருந்து வந்தவர்கள் அல்ல. ஒரு சிறிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் எந்த பெரிய அமைப்பும் களத்துக்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திமுக, விசிக போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், யாரும் இன்னும் களத்துக்கு வரவில்லை. சின்ன சின்ன அமைப்புகள் சேர்ந்து 10,000 பேரை திரட்டி